வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதில் என்னென்னலாம் வேஸ் இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னு அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். இண்டெக்ஸை வாங்குறது, அதாவது இண்டெக்ஸ் கம்பெனியில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நிஃப்டி 50 கம்பெனிஸில் அந்த டாப் 50 கம்பெனிஸில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 வேஸ் இருக்குது. அது என்னென்ன வே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இண்டெக்ஸ் ஃபண்டு அண்ட் செகண்ட் ஒன் இண்டெக்ஸ் ETF. ஃபர்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்டுனா ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான். மியூச்சுவல் ஃபண்டில் 2 டைப் இருக்குது. என்னென்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட் அண்ட் பாசிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட். இதை AMF அண்ட் PMF அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 டைப்பில் ஆக்டிவ் மேனேஜ் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அவர் ஒரு டீம் வச்சு எந்த ஸ்டாக்ஸ்லாம் மேலே போகுது, எந்த செக்டார்ஸ் எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஸ்டாக்ஸ்லாம் கீழே போகுது, எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், இப்படிங்கிறதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி அதில் பர்டிகுலரான ஸ்டாக்லையும் பர்டிகுலரான செக்டார்லையும் பர்டிகுலரான கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே, இப்போ செகண்ட் ஒன் பாசிவ்லி மேனேஜ்டு ஃபண்டு PMF அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற ஒரு இண்டெக்ஸை அப்படியே காப்பி அடிக்கிறது தான் இந்த PMF. மேனேஜரோட ஒரே வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் இண்டெக்ஸை அப்படியே காப்பி பண்ணுவார். எதுனா ஒரு கம்பெனி பீக்கில் இருக்குது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி அதில் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஸோ AMFனா ஃபண்ட் மேனேஜர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸை ஆட் பண்ணணும், அப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்ஸை ரிஜெக்ட் பண்ணிடணும். இதுதான் AMF ஃபண்ட் மேனேஜரோட ஒர்க்கு. அண்ட் PMF ஃபண்ட் எப்படின்னா, அப்படியே நம்ம இண்டெக்ஸில் என்னென்ன பீக் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அப்படியே காப்பி பண்ணுறது தான் PMF. இப்படி ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால தான் PMFல எக்ஸ்பென்ஸ் ரொம்பவே கம்மியானது, அதாவது ஃபீஸ் ரொம்பவே கம்மி. AMFல கொஞ்சம் அதிகம். நிறைய பேர் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஹை சார்ஜஸ் இருக்குது, இதில் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே இந்த AMFல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. AMF அப்படி இன்வெஸ்ட் பண்ணாலுமே கொஞ்சம் ரிஸ்கியானது. ஆனால் PMF அப்படி கிடையாது, ரொம்பவே ரிஸ்க் கம்மி. ஓகே, இண்டெக்ஸ் ஃபண்டில் உள்ள இந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த விதமான புரோக்கர்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது மொத்திலால் ஆஸ்வால், ஏஞ்சல் புரோக்கர், ஜீரோதா, இப்படி எந்த புரோக்கர்ஸாக இருந்தாலும் சரி, UTI நிஃப்டி ஃபண்டில் போய் நீங்கள் ஈஸியாக இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா UTIயோட டைரக்ட் லிங்க், அதாவது டைரக்ட் வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் ஈஸியாக இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கிக்கலாம். ஓகே, இப்போது செகண்ட் பாயிண்டான இண்டெக்ஸ் ETF அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ETF அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டு. இதை நம்ம யூஸ்வலாக ஸ்டாக் மாதிரியே வாங்கலாம், விற்கலாம். ரொம்ப ஃபார்மாலிட்டிஸும் இதில் கிடையாது. இதில் பிகினர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இந்த ETFல இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. இதை எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் புரோக்கர் பிளாட்ஃபார்மில் உள்ள கைட் மூலமாக நீங்கள் இதை ஈஸியாக வாங்கலாம் அண்ட் ஈஸியாக இதை செல் பண்ணவும் செய்யலாம். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் UTI அப்புறம் உங்கள் புரோக்கர் செஷனில் உள்ள UTIலையும் நீங்கள் வாங்கலாம். இண்டெக்ஸ் ETF கைட் மூலியமாக நீங்கள் வாங்கலாம். ஆஸ் அ ஸ்டாக் மாதிரி அது வாங்கவும் செய்யலாம், ஈஸியாக விற்கவும் செய்யலாம். ஸோ இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை 2 கேட்டகரியாக, அதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்டு இண்டெக்ஸ் ETF அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக பிரித்து, அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் 2 விதமாகவும் அண்ட் இண்டெக்ஸ் ETFாகவும் வச்சு இதை நம்ம ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.